பிரைஸ் எல்லாரும். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 2ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா எஸ்தர் சரித்திரத்தை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி தலைப்பினுடைய வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமேன். ஆமாங்க, இந்த நிறைவான பலனை குறிச்சுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 2வது தினத்துல இந்த நிறைவான பலன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு எஸ்தர் எழுதின புத்தகத்துல 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கலாம். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது. ஆமேன். ஆமாங்க, இந்த நிறைவான பலனுடைய 2வது காரியம் என்ன அப்படின்னா, செட்டைகளின் கீழ நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தயவு தாங்க. கண்கள்ல மாத்திரம் இல்லைங்க, தன்னை காண்கிற, அதாவது நம்மளை பார்க்கிற எல்லாருடைய மனுஷ கண்களிலையும் கண்டிப்பா நமக்கு தயவு கிடைக்குங்க. அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ நம்ம அடைக்கலமாய் வரும்போது அவராலே நிறைவான பலனாகிய தயவுன்ற காரியம் நமக்கு கிடைக்குங்க. எஸ்தர் ராஜாத்தி ஒரு அடிமையாக ராஜ அரண்மனைக்கு வந்தா, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ நம்ம அடைக்கலமாய் வரும்போது அவராலே நிறைவான பலனாகிய தயவுன்ற காரியம் நமக்கு கிடைக்குங்க. எஸ்தர் ராஜாத்தி ஒரு அடிமையாக ராஜ அரண்மனைக்கு வந்தா, தன்னுடைய சித்தப்பாவோட நிழல்ல வாழ்ந்து கொண்டிருந்த எஸ்தர் ராஜ அரண்மனைக்குள்ள வர்றாங்க. யாருமே இல்ல, கர்த்தரே தெய்வம், கர்த்தர் மாத்திரம்தான் எனக்குன்னு கர்த்தரை நம்பி அந்த அரண்மனைக்குள்ள வர்றாங்க. அவரை நம்பி வந்துட்டாலையா, அதற்காகவே எல்லா கண்கள்லையும் எஸ்தருக்கு தயவு கிடைக்கும். சோ எல்லா கண்கள்லையும் கிடைத்தது மாதிரி ராஜாவின் கண்கள்லையும் எஸ்தருக்கு தயவு கிடைத்ததுங்க. இந்த தயவு கிடைத்ததுனால எஸ்தருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அடிமைன்ற காரியத்தை அவர் மாற்றி போட்டாருங்க. கர்த்தர் மாற்றி போட்டு அவளுடைய அடையாளத்தை மாற்றி போட்டாருங்க. எப்படி அப்படின்னா, அடிமையாய் இருந்த எஸ்தர் அரசியா மாற்றப்பட்டாருங்க. ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைத்ததுனால ராஜாத்தியாக மாற்றப்பட்டார். சோ அவருடைய செட்டைகளின் கீழ நம்ம வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடையாளம் முற்றிலுமாக மாற்றப்படுங்க. எஸ்தருடைய உண்மையான பெயர் அத்சால். யாருக்கு அத்சால்னா தெரியும்? எஸ்தர்னா மாத்திரம் தான் அவளை பத்தி தெரியும். அத்சால்னா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அது போல நம்ம செட்டைகளின் கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பழைய காரியங்கள் எல்லாமே மறக்கப்படுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், நம்மளுடைய பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே மாற்றி போட்டு ஒரு புது சிருஷ்டியாகவே கர்த்தர் நம்மளை மாற்றுவாருங்க. நம்மளுடைய அடையாளத்தை டோட்டலா அவர் சேஞ்ச் பண்ண வல்லவராய் இருக்கிறாருங்க. சோ அவருடைய செட்டைகளின் கீழே நம்ம வருவோம். நம்மளுடைய அடையாளத்தை மாற்றி ராஜரீக அபிஷேகத்தை நம்மளுக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறாருங்க. இது மட்டும் இல்லாம ரூத்தின் சரித்திரத்துல நம்ம பார்த்தோம், கர்த்தரை நம்பி வந்த ரூத்துக்கு நிறைவான பலன் கிடைத்தது. அது மட்டும் இல்லாம ரூத்துடைய பேர் பைபிள்ல தலைப்பாவே இருக்குங்க. இதே போலதான் எஸ்தருக்கும் பைபிள்ல எஸ்தர் என்ற தலைப்பிலேயே ஒரு புத்தகம் இருக்குங்க. வேதாகமத்துல இந்த 2 பெண்களோட பெயரே புத்தகத்துல தலைப்பா இருக்கும்போது இவர்களுக்கு வேற என்ன வேண்டுங்க? அதே போலதான் அவருடைய சரித்திர புத்தகத்துல நம்மளோட பேர் இடம்பெறுங்க. சோ நம்மளோட அடிமைத்தனத்தை மாற்றி பெரிய அடையாளத்தை, நம்மளுக்கே வியக்கத்தக்க ஒரு அடையாளத்தை நம்மளுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவருடைய கண்கள்ல தயவு கிடைக்க நம்ம அனுதினம் அவருடைய சமூகத்துக்கு வருவோங்க. எல்லாரும் செபிக்கலாம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளில ஆவியானவரே எஸ்தருக்கு எப்படி எல்லார் கண்கள்லயும் ஆவியானவரே பார்க்கிற எல்லார் கண்கள்லயும் தயவு கிடைத்ததோ, தகப்பனே ஆவியானவரே எங்களுக்கும் உங்களுடைய கண்களில மாத்திரம் அல்லப்பா ஆவியானவரே மனுஷருடைய எல்லார் கண்களிலும் தகப்பனே தயவு கிடைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எஸ்தருக்கு அந்த தயவு கிடைக்கும் போது ஆவியானவரே அப்பா அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து ஆவியானவரை விடுபட்டு ஆவியானவரே அப்பா அரசியாக வாழ்ந்தது போல தகப்பனே எங்களுக்கு தயவு கிடைக்கும் போது ஆவியானவரே அப்பா எங்களுடைய அடிமைத்தனமான வாழ்க்கையில இருந்து நாங்கள் விடுபட்டு முற்றிலும் எங்களுடைய அடையாளத்தை மாற்றும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் நீங்களே தெய்வம் வந்திருக்கிறோம்ப்பா. உங்களுடைய செட்டை தான் எங்களுக்கு அடைக்கலன்னு வந்திருக்கோம்ப்பா. எங்களுக்கு நீங்களே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை எல்லாமுமாக இருந்து எங்களை வழிநடத்தும்படிக்காக செபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா இந்த நேரத்துல யார் யாருமே நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, உங்களுடைய சமூகத்தை நோக்கி கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அப்பா இந்த தயவுன்ற ஆசீர்வாதம் அப்படியே பழிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா ராஜ
ராஜரீக அதிகாரத்தையும் நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படிக்காக செபிக்கிறோம்ப்பா. நீங்க கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் இந்த காரியத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Jesus loves you.